ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் CLRA அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்படி ஒரு வேலைவாய்ப்பு இருக்கிறதே தெரியாது. ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். உங்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங் 1,34,000 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்களாம் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நேரடி பணி நியமனம், அதுவும் ஒரு இன்டர்வியூ மூலயமா உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 19/1/2025. ஒரு 10 நாள் தான் நமக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயாக ஒரு வெபினார் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா உங்களோட கெரியருக்காக மட்டுமே தான் இந்த ஃப்ரீ வெபினார். நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ வெபினார் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். மற்றதை அவங்களே பார்த்துப்பாங்க. முழுக்க இது ஃப்ரீ மட்டும்தான், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஸோ இப்போவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், CSRIன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தெரியாது. எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையார், சென்னையில் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா ரெக்யர்மெண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு 19/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் தான் நம்ம வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 20 போஸ்ட் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரியிலுமே வேக்கன்ட் இருக்குது. உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பே லெவல் 11 கொடுத்துருக்காங்க. 1,34,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே, டிஏ, HRA எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இருக்கும்.
இதற்கான வயது வரம்பு மினிமம் 18 வயசுலேருந்து அதிகபட்சமாக 32 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டகரியில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, சயின்டிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் நியூ மெட்டீரியல் அப்படின்ற தீமில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்இ எம்டெக் இல்லைனா அதுக்கு ஈக்குவலான ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். அதாவது எம்டெக் டூயல் டிகிரி இல்லைனா பிடெக் அண்ட் எம்டெக் இந்த ஏரியாஸ் ஆஃப் அப்பேரல் டெக்னாலஜி இந்த மாதிரி கேட்டகரியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா பிடெக் இன் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த சயின்டிஸ்ட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் படி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்குமே தனித்தனியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எந்த பதவிக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கேட்டகரியில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஒன்ஸ் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் உடனே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அண்டர் த கவுன்சில் சர்வீஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியரன்ஸ் அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்டல் அலவன்சஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. சிஎஸ்ஐஆர் இந்த ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு. ஸோ இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்கன்னா, இன்டர்வியூ இருக்குது. அந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் அட்வர்டைஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்து தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் அந்த இன்டர்வியூவை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான வேலைவாய்ப்பு எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு நம்ம வயது வரம்பு பார்த்தாச்சு, சேலரி பார்த்தாச்சு, மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி தான் அவங்கள செலக்டும் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும், அதாவது ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும் ₹500 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் யாருக்கும் எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் போய்ட்டு டேரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது வந்து ஃபீஸ் சப்மிஷன், அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஃபீஸ் இருக்கிறவங்க மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும், மற்றவங்க யாரும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 19/1/2025 அன்றைக்கி நைட்டு 11:30 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.